வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் பேக். இன்னைக்கு நம்ம 2007 ரிலீஸ் ஆன த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மனதளவில் வீக்காக இருக்கிறவங்க, ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இது ஒரு 18+ படம். இந்த படத்தில் நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அதை விட நம்ம மனதளவில் பாதிப்படையக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன இந்த படத்தை பற்றி நீ பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். 1965 சில்வியா லிக்கின்ஸ்னு ஒரு 15 வயசு சின்ன பொண்ணை அந்த பொண்ணோட ஆன்டி அவங்களோட 4 பசங்களையும் விட்டு ரேப் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணோட பிறப்புறுப்புல தீய வச்சு எரிச்சு ரணக்கொடூரமா கொண்டிருக்கானுங்க. நம்மளோட சேனல்ல நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க, லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் முன்னாடியே ஒரு அவேர்னஸ் மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்துல நான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசுற மாதிரி தான் இருக்கும். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இந்த படத்துல அப்படித்தான் அவனுங்களும் பேசியிருப்பானுங்க, அப்படித்தான் நம்மளும் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வயசானவரை ஒரு கார் வேகமாக வந்து இடிச்சுட்டு நிற்காம போயிருது. அங்கே வந்து ஒருத்தன் அவருக்கு போய் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறான். அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அவனோட வீட்டுக்கு வரான். இவனோட பேர் டேவிட். ஸோ இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நினச்சி, அதாவது அவனோட சின்ன வயசில் நடந்த ஒரு சில சம்பவங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது என்னன்ற விஷயத்த அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. என்னன்னா, டேவிட்டனோட சின்ன வயசில் ஒரு ஆற்று ஓரத்தில் உட்காந்து கண்ணாடி பாட்டில் நண்டு ஏறாலாம் பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு பொண்ணு வர. அந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து நம்ம டேவிட்ட பேசுகிறா. என்ன பேசுகிறா அப்படின்னா, நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன், என்னோட பேர் மெக் அப்படிங்கிறா. டேவிட்டோட பேரை சொல்லிட்டு நீ எந்த ஏரியாவில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவ ஒரு அட்ரஸ் சொல்றா. பார்த்தா நம்ம டேவிட்டோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவளும் இருக்கா. நீ எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னோன்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, எனக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா, எங்களோட ஆன்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்க, அங்கே ஸ்டே பண்றதுக்கு தான் நாங்கள் வந்தோம், இனிமேல் நாங்கள் அவங்களோட தான் ஸ்டே பண்ண போறோம். சரி ஓகே, எங்க ஆன்டி நீ தேடுவாங்க, நான் வீட்டுக்கு போறேன் பாயின்னு சொல்லிட்டு மெக் அந்த இடத்த விட்டு போயிடுறா. டேவிட்டும் அவனோட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம மெக்கோட ஆன்டிக்கு 4 பசங்க இருக்காங்க. அந்த ஆன்டியோட பேரு ரூத். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது வேற மாதிரி கூட மாறலாம். இப்போ நம்ம ரூத்னே கூப்பிட்டுவோம். நம்ம டேவிட் அப்பப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 4 பசங்களோட சேர்ந்து விளையாடுவான். அவங்க வீட்லயும் போய் ஸ்டே பண்ணுவான். ஏன்னா எல்லாருமே நெய்பர்ஸ் தானே. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது நம்ம ரூத்தை காட்டுறாங்க. இவ எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, இந்த 4 பசங்களுக்குமே சின்ன வயசுல இருந்து பீரு சிகரெட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பா. இவனும் கூட சேர்ந்து உட்காந்து அடிப்பா. எப்படிப்பட்ட அம்மான்னு பாத்தீங்களா? இவளோட புருஷன் இவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். இந்த 4 பசங்களையுமே இவ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கா. இவளோட கடைசி பையனோட வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 10 தாங்க ஆகுது. அந்த பையனுக்கும் இந்த பீரு சிகரெட் பழக்கத்தை எல்லாத்தையுமே பழக்கி விட்டுருக்கா. இவளே ஒரு பொம்பளை தான். ஆனா எந்த பொம்பளையுமே இவளுக்கு பிடிக்காது. பொண்ணுங்களை பத்தி தான் பசங்கள்ட்ட ஒரு சில அபிப்பிராயங்களை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன சொல்லுவா அப்படின்னா, இவளுங்க எல்லாருமே ப்ராஸ்டியூட் தான், எந்த ஒரு ஆம்பளை கூப்பிட்டாலும் ஒரு சில விஷயங்களை விரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாளுங்க. நீங்க என்னைக்கா இருந்தாலும் இவளுங்களை நம்பவும் கூடாது, மதிக்கவும் கூடாது. பொம்பளைங்க எல்லாருமே உங்க காலுக்கு கீழே தான் இருக்கணும், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் தான் பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டே இருக்கா. இவங்களோட புத்தியெல்லாம் தெரியாம இந்த மெக்கோ அவ தங்கச்சியும் இவங்க நம்மள நல்லா பாத்துக்கோங்கன்னு நினைச்சுக்கிட்டு இங்க வந்து தங்கியிருக்காங்க. ஒரு நாள் டேவிட் பர்கர் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரா. அந்த இடத்துக்கு மெக்கு வந்து டேவிட்டை கூப்பிடுறா. என்னன்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு பர்கர் வாங்கி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஏன் உங்க வீட்டுல நீ சாப்பிடலையா அப்படின்னோன்னா, இல்ல எங்க ஆன்டி 2 நாளா எனக்கு சாப்பாடே போடல, ஏன் போட மாட்டாங்கன்னு தெரியல, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவன்ட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்றா. இவன் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு ஒரு பர்கர் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப டேவிட் நம்ம மெக்க பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நீ சொல்ற மாதிரி ரூத் ஆண்டி ஒன்றும் கெட்டவங்க இல்லையே, அவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்குவாங்க, எனக்கே தெரியுமே அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு அவளும், நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவங்களோட பசங்களை மட்டும் தான் அவங்க நல்லா பாத்துக்கிறாங்க, எங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, ஏன் இப்படி நடத்துறாங்கன்றது எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப வேணா நீ ஒண்ணு பண்ணு, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கிஃப்ட் மாதிரி கொடு, அவங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகி உன்னை நல்லா பாத்துக்குவாங்கன்ற மாதிரி டேவிட் சொல்றான். அதுக்கு மெக்கு, எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகா பெயிண்ட் பண்ணுவேன், நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பெயிண்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரூத் ஆண்டி சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்றது அப்படிங்கிறா. அதுக்கு டேவிட், என்னது நீ பெயிண்ட் பண்ணுவியா, அப்ப எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, எனக்காக ஒரு பெயிண்ட் பண்ணி நாளைக்கு எடுத்துட்டு வரியா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். இவளும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அடுத்த நாள் நம்ம மெக்கு டேவிட்டுக்காக நைட்டு ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்டை கொண்டாந்து டேவிட்டோட வீட்லயே கொண்டு போய் கொடுக்குறா. இதை பார்த்து அந்த பைப்புல எடுத்து நேரா கொண்டாந்து ருத்து கிட்ட காட்டுறான். ருத், இங்க பாருங்க, மெக்கு உங்களுக்காக நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தாவ, ஏண்டா யாருக்கிட்ட ஃப்ராட் விடுற, இதை எனக்காக வரையில உனக்காக வரைஞ்சிருக்கா,
எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி உனக்காக இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருப்பா அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு நம்ம மெக்க திரும்பி பாக்குறா. ஏண்டி நீ ஒழுங்கா இருப்பன்னு பார்த்தா 1ஆம் நம்பர் ஸ்லெக்டா இருக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வேலையை நீ செஞ்சிருப்ப அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம மெக்கு இல்ல நான் சும்மா அதை கேட்டானே என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒன்னு தான் பசங்க சைடுல திரும்பி உங்களுக்கு ஸ்லெக்ட்னா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனுங்களும் போய் பார்த்துட்டு இருக்காருங்க. அதுக்கு இவ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. என்ன கொடுக்குறா அப்படின்னா, ஒரு பொம்பளை ஒரே நேரத்துல எத்தனை ஆம்பளையும் விட்டாலும் போவா, அவதான் ஸ்லெக்ட், நீ என்ன ஸ்லெக்ட் அடி அப்படின்னு ஒன்னா நம்ம மெக்குக்கு என்ன பண்றதுனே தெரியாம தலையை கீழே குனிறா. நம்ம டேவிட் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். நம்ம நல்லது நினைச்சு பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சுன்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த நாள் வீட்டோட பெட்ரூம்ல மெக்கு கூட இந்த 4 பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையன் இருக்கான்ல விசப்பட்டு, அவன் மெக்கோட பிரஸ்ட்டை பிடிச்சி அமைக்கிறான். இதை பார்த்து டென்ஷனான மெக்கு அவனை ஓங்கி அரைஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவனுங்க எல்லாரும் மெக்கு அடிச்சுட்டான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யார்கிட்ட இந்த ரூத்துட்ட. இவன் நேரா கிளம்பி நம்ம மெக்கிட்ட வந்து, ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பசங்க மேலே கை வைப்ப, ஏன் உங்க உடம்ப யாரும் துற்றக்கூடாதோ, இப்ப நான் என்ன பண்றேன் பாருடி அப்படின்ட்டு மெக்கோட கண்ணு முன்னாடியே அவரோட சின்ன தங்கச்சியை போட்டு அடின்னு அடிக்கிறா. இதை பார்த்து மெக்கு பயங்கரமா கதறா. அதுக்கப்புறம் மெக்கிட்ட வந்து அவளோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட ரிங்கை எப்பவுமே கையில வச்சிருந்திருப்பா. அந்த ரிங்கை அவள்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இந்த ரூத்தும் அவங்க பசங்களும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம மெக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் மெக்குக்கு ஒரு ஐடியா வருது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு போலீஸ்ட்டு சொல்லிட்டா என்ன, அப்ப நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுன்னு நினைச்சுக்கிட்டு பார்க்குக்கு விளையாட போற மாதிரி போய் அங்க ஒரு போலீஸை பார்த்து அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றா. இதை டேவிட்டும் ரூத்தோட 2வது பையனும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. மெக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ்ட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு நேரா போய் ரூத்திட்ட போட்டு விட்டுறானுங்க. அவன் நம்ம மெக்க கூப்பிட்டு விசாரிக்கிறா. அப்ப மெக்க என்ன சொல்றா அப்படின்னா, நான் சும்மா நார்மலா தான் போய் அவர்கிட்ட பேசினேன், எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லல அப்படிங்கிறா. இதை கேட்ட ரூத்து, நீ எவன்ட்டெல்லாம் போய் எதுனாலும் சொல்றி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது எனக்கு தெரியும், திரும்ப நீ தப்பு பண்ண அவன்கிட்ட போய் பேசினா இவன்கிட்ட போய் பேசினா என் காதுக்கு வந்துச்சு அப்படின்னா உன் தங்கச்சி நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறா. இதை கேட்டு நம்ம மெக்கு தூக்கி வரி கொடுத்து, இல்ல இனிமே நீங்க சொல்றதையே நான் கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு பயத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறா. இந்த டேவிட் பையன் அவங்க அம்மா பாட்ட மெக்க பத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு போய் பேசுறான். என்ன பேசுறான் அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டுல மெக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா, அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். இதை கேட்டு அவங்க அம்மா இவனை திட்டுறாங்க. நீ முதல்ல அந்த 4 பசங்களோட சேராம இரு, அவங்க தண்ணி அடிச்சு தம்மு சுத்திட்டு இருக்கானுங்க, அவங்களோட சேர்ந்தா நீ கெட்டு போயிருவ, இனிமே நீ அவங்களோட சேர்ந்து சுத்துறத நான் பார்த்தேன் அப்படின்னா உனக்கு செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு இவனை மிரட்டணும்னா, அட போங்கடா அப்படின்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில டேவிட் மெக்கு எப்படி இருக்கான்னு பாக்குறதுக்காண்டி ரூத்தோட வீட்டுக்கு போறான். அங்க யாருமே இல்ல. பேஸ்மெண்ட்ல இருந்து சவுண்ட் கேக்குது. உடனே கீழே பேஸ்மெண்ட்ல இறங்கி பாக்குறான். பார்த்தா இவனுக்கு சரியான ஷாக்கு. மெக்கோட 2 கையும் மேல கட்டி கீழே 2-3 முக்கை வச்சு அது மேல அவளை நிக்க விட்டுருக்கானுங்க. சுத்தி இந்த ரூத்தும் அவங்க 4 பசங்களும் நின்றுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து டேவிட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களையும் எதுக்க முடியாது. சோ அதனால என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப ரூத் ஒரு விஷயத்த பண்றா. என்ன பண்றா அப்படின்னா, அவளோட கடைசி பையன் இருக்கான் தெரியுமா, 10 வயசு பையன், அந்த பையில விட்டு மெக்கோட எல்லா அட்ரஸையும் கழட்ட சொல்றான் அந்த சைக்கோ. அந்த சின்ன பையலும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கத்தியை வச்சு மெக்கோட எல்லா அட்ரஸையும் கிழிக்கிறான். அவளோட உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நியூடா அவளை அப்படியே நிப்பாட்டி வச்சு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைக்கோ நம்ம மெக்கிட்ட வந்து, நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் நினைச்சாலோ இங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலோ உன் தங்கச்சியும் உன்னைய மாதிரியே கட்டி தொங்க விட்டுருவ அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. டேவிட்டுக்கு இதெல்லாம் பார்த்து சுத்தமா மனசே கேட்கல. அவங்க வீட்டுக்கு போகாம ரூத்தோட வீட்லயே எனக்கு ஸ்டே பண்ணிடுறான் அந்த 4 பசங்களோட. நைட்டு இந்த 4 சைக்கோங்களும் ஒரு சில விஷயங்களை பேசிக்கிறானுங்க. என்ன பேசிக்கிறானுங்க அப்படின்னா, அம்மா வேற தூங்கிட்டாங்க, நான் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த மெக்கோட உடம்பு தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போறானுங்க. இதுல டேவிட்டும் அவங்களோட சேர்ந்து போறான். கீழே போய் பார்த்தா மெக்கு தண்ணின்னு சொல்லி முடங்கிட்டு இருக்கா. அப்ப இந்த சைக்கோவோட மூத்த பையன் போய் மெக்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, உன்னை நாங்க கஷ்டப்படாம பாத்துக்கிறோம், உனக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக உன்னோட உடம்பு எங்க எல்லாரையும் தொட விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டோட மெக்கு டென்ஷன் ஆகி அவங்க எல்லாரையும் கழுவி ஊத்துறா. இதை கேட்டு டென்ஷன் ஆனவன் மெக்க போட்டு அட்டி நடிக்கிறா. அடிச்சுட்டு அவளோட கயரையும் மேல தூக்கி கட்டி விட்டுறான். இது எல்லாத்தையும் பார்த்து தாங்கிக்க முடியாது டேவிட் அவனுங்களோட சண்டை போட்டு மெக்கோட தூக்கி கட்டின கயிறை திரும்ப இறக்கி பழைய நிலைமைக்கே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில இந்த ரூத்தனை இறங்கி வந்து மெக்கோட கை கட்டலாம் அவுத்து விட்டு அவளுக்கு ஒரு வர பிரெட்டை கொடுக்குறா. நைட்டு ஃபுல்லா தண்ணியே குடிக்காம இந்த வர பிரெட் எப்படி சாப்பிட முடியும்? இந்த ரூத் அதை சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. மெக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா. உடனே மெக்கோட தங்கச்சியை கூட்டு வந்து இவ கண்ணு முன்னாடியே டார்ச்சர் பண்றா. இப்ப நம்ம மெக்குக்கு எப்படி இருக்கும்? ஒரு 15 வயசு சின்ன பொண்ணை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. கட் பண்ணா நம்ம டேவிட்டை காட்டுறாங்க. நம்ம மெக்கு எப்படியாச்சும் காப்பாற்றணும். இதை போய் நம்ம அம்மா பாட்ட சொல்லலாம்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம ரூத் வீட்டுக்கு போறது அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம வேற அவங்க வீட்லயே போய் ஸ்டே பண்ணிட்டு வேற வந்திருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லி இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த சைக்கோட வீட்டை காட்டுறாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம மெக்க அந்த 4 பசங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அதில் பொம்பளை பிள்ளையும் இருக்கா. மெக்க போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் ஒரு கதவு ஓட்ட வழியா டேவிட் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம மெக்கோட நிலைமையை நினைச்சு டேவிட் ரொம்ப வருத்தப்படுறான். இவனுங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் மெக்குக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி டேவிட் அந்த இடத்துக்கு வர்றான். பார்த்தா ரூத் அவனுக்கு பின்னாடி அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கதை கவனிச்சிடறான். இதை பார்த்தோன்னா நம்மள ஏதாச்சும் இவன் பண்ணிடுவாளோன்னு சொல்லி பயந்து அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடிடுறான். அடுத்த நாள் காலையில டேவிட் மெக்க பார்க்கறதுக்காண்டி ரூத்தோட வீட்டுக்கு போறான். அப்ப ரூத் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அவன் ஒரு போலீஸ்காரன். உடனே மெக்கு டேவிட்டை தரத்தரன்னு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போய் மெக்கிட்டையும் டேவிட்டையும் ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நான் இப்ப மேல போயிட்டு வருவேன், நான் மேல போகும்போது நீங்க
2 பேரும் ஏதாச்சும் பேசுனீங்கனாலோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கனாலோ நான் சொன்னதை செய்வேன், உங்க 2 பேரையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி உங்க 2 பேரையும் பார்த்து மிரட்டுறா. உடனே பயந்தவங்க 2 பேரும் சரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்ன்றாங்க. இவன் நேரா மேல போய் அந்த கதவை திறக்கிறா. அந்த போலீஸ்காரன் நம்ம ரூத்துக்கிட்ட உங்க தங்கச்சி பசங்க 2 பேரையும் இந்த வீட்டுல வச்சு குடும்பப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்திருக்கு, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்டு அந்த சைக்கோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. பட் எதையுமே ஃபேஸ்ல காட்டிக்காம சார் என்ன சார் பேசுறீங்க, என் தங்கச்சி பொண்ணுங்க 2 பேரையும் நான் ராணி மாதிரி வச்சிருக்கேன், இப்போ கூட அவங்க வீட்டுல இல்ல வெளியில ஷாப்பிங் பண்றதுக்காண்டி ஜாலியா போயிருக்காங்க அப்படிங்கிறா. உடனே இந்த போலீஸ்காரன் நான் உங்க வீட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவதான் தெளிவா பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி வச்சுட்டால, சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூட்டு போறான். இவனு சுத்தி பார்க்கறான், பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நீட்டா இருக்கு. சரி ஓகே அப்படின்னு அந்த போலீஸ்காரன் அந்த வீட்டை விட்டு கிளம்ப பார்க்கறான். ரூத் நம்ம போலீஸ்காரனை பார்த்து ஒரு விஷயம் கேட்கறா. என்ன கேட்கறா அப்படின்னா, என் மேல இந்த கம்ப்ளைண்ட்டை யார் சார் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 2 ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க, அவங்க வீட்டு பையன் வந்து அவங்கள்ட்ட சொன்னானாமா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டில் வச்சு நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, அதனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் நான் விசாரிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலையும் சொல்றான். அதுக்கு இவன் ஏன் சார் ஒரு சின்ன பையன் சொன்னா கெட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, நாங்கள் மான மரியாதை வாழக்கூடிய ஃபேமிலி, இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்துட்டு போயிருந்துச்சுன்னா வெளியில இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க எங்களை பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, இல்லம்மா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து பாக்குறது எங்களோட கடமை தானே, அதனால தான் வந்தேன், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். போலீஸ்காரன் போனதுக்கு அப்புறம் அந்த சைக்கோட 4 பசங்களும் சேர்ந்து டேவிட்ட போய் சண்டை போடுறானுங்க. ஏன்டா அவங்க ஆத்தாக்கறி பண்ண வேலை தானே இது, நீ போய் சொன்னதுனால தான் அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு டேவிட் சொல்றான். டேய் சத்தியமா நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். பார்த்தா இவனுங்க நம்பிட்டானுங்க. டேவிட் அவன் வீட்டுக்கு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம ரூத்தோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் டேவிட் மெக்கை மீட் பண்றான். ஒரு சின்ன கத்தியை மெக்கு கையில கொடுத்துட்டு அவளுக்கு இந்த வீட்டை விட்டு எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற பிளான்லாம் சொல்லி கொடுக்குறான். ஒரு இடத்துல ஒரு ட்ரைனேஜ் இருக்கு, அதுக்குள்ள நீ இறங்கி வந்தீங்கன்னா வெளியில ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும், அந்த வழியா நீ வெளில வந்துடலாம், அங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து நேரா போலீஸ்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு மெக்குக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த கத்தியை அவன் கையில கொடுத்துட்டு டேவிட் அங்க இருந்து வந்துடுறான். காலையில டேவிட் அவன் சொன்ன இடத்துல மெக்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வரவே இல்லை. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னதுக்கு அவன் எப்படி இருந்தாலும் வந்திருக்கணும், ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ரூத்தோட வீட்டுல போய் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நேரா அங்க போய் பார்க்கறான். பார்த்தா இவனுக்கு சரியான ஷாக்கு. அந்த சைக்கோ வீட்டோட பேஸ்மெண்ட்ல அந்த சைக்கோவோட மூத்த பையன் மெக்க கற்பழிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஒரு சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு ரூத் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. எப்படிப்பட்ட அம்மான்னு பாருங்க, தன் பையன் கற்பழிக்கிறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த நாய். அவன் மட்டும் இல்லாம அவனோட மிச்சம் இருக்கக்கூடிய 3 பசங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இது எல்லாத்தையும் சுத்தி நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து டென்ஷனான நம்ம டேவிட் நேரா உள்ள வந்து ரூத்தை பார்த்து பயங்கரமா கத்துறான். நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிறான். அதுக்கு ரூத் நம்ம டேவிட்டை பார்த்து ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நான் என்னடா பண்றது, நைட் அவ தான் இந்த இடத்த விட்டு தப்பிக்க ட்ரை பண்ணா, இவ வெளியில போய் ஏதாவது சொல்லிட்டானா போலீஸ் வந்து யாரை பிடிக்கும், எங்களை தான் பிடிக்கும், அதுக்கு தண்டனை கொடுக்க வேணாமா, அதுக்காக தான் என் மூத்த பையனை விட்டு கற்பழிக்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. இப்படி டேவிட்ட பேசிக்கிட்டு சரி இவன் முடிச்சுட்டா, வேற யாராச்சும் அவளை கற்பழிக்க ஆசைப்படுறீங்களா, கற்பழிக்கணும்னா பேப்பி கற்பழிச்சுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப இந்த 10 வயசு சின்ன பையன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து அவங்க அம்மாட்ட ஒரு விஷயத்த சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா இந்த மாதிரி கற்பழிச்சு போர் அடிச்சிருச்சு, ஒரு கத்தியை வச்சு அவன் உடம்பெல்லாம் கீறலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை கேட்ட உடனே அந்த சைக்கோவும் ஓகேடமான நீ சொல்லிட்டீல இப்ப நம்ம செஞ்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு துருப்பிடிச்ச கம்பி எடுத்து மெக்கோட வயித்துல ஒரு அசிங்கமான வார்த்தையை எழுதுறா. மெக்கு வழியில கடந்து துடிக்கிறா. அதை கொஞ்சம் கூட கேர் பண்ணாம அந்த லெட்டர் ஃபுல்லா எழுதி முடிக்கிறா. சரி இதோட விட்டுருவா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்பதான் ஒரு கொடூரமான சம்பவம் அங்க நடக்குது. என்ன பண்றா அப்படின்னா, ஒரு கேஸ் பைப் மாதிரி இருக்கு, அதுல நெருப்பை பத்த வச்சு அந்த 15 வயசு சின்ன பொண்ணோட பிறப்புறுப்பா அப்படியே எரிக்கிறா. ஃபுல்லா எரிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நம்ம மெக்க பார்த்து ஒரு விஷயம் சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, இனிமே உன்னோட வாழ்க்கையில எந்த ஆம்பளைட்டையும் உன்னால போக முடியாது, உன் மூஞ்சியை பார்த்து இனிமே எந்த ஆம்பளையும் உன்கிட்டயும் வரமாட்டா, அப்படி ஒரு வேலை வந்தாலும் நீ உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்ட, ஏன்னா உன்னோட வயிற்றுல அப்படி ஒரு அடையாளத்தை நான் பதிச்சிருக்கேன், இதை அவன் பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு நீயும் உன் ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்ட, இனிமே நீ சாகிற வரைக்கும் இங்கதான் இருக்க போற அப்படின்னு ஒரு 15 வயசு சின்ன பொண்ணை பத்தி சொல்றா. ஒரு படத்துல விஷுவலா பார்க்கும் போதே நமக்கு இவ்வளவு பதறுது அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பொண்ணு இது எல்லாத்தையும் ரியலா ஃபேஸ் பண்ணிருக்கா அப்படிங்கறத நினைக்கும் போது நம்மளால யோசிக்க கூட முடியல. இந்த மாதிரி சைக்கோ நாய்கள் எல்லாருமே மக்களோட மக்களை கலந்துருக்கிறதுனாலதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவனுங்க யாருன்றது நமக்கு தெரிஞ்சு அவங்களை அழிக்கக்கூடிய பவர் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட்டையும் வெளியில விட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு சொல்லி அவங்கையும் கட்டி மெக்கோடைய பக்கத்துல போட்டுறான். நைட்டு ஃபுல்லா அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா அவுக்க ட்ரை பண்றான். ஒரு வழியா அவுத்தறான். அவுத்துட்டு இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது, வெளியில இருக்கவங்களுக்கு எப்படி தகவல் சொல்றேன்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, அங்க பக்கத்துல ஒரு லைட் இருக்கிறத பாக்குறான். அது பக்கத்துலயே ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி இருக்கு. அதை எடுத்து அந்த பஞ்சு கொளுத்தி விட்டுறான். அதுல புகை நிறைய வருது. அது மூலமா வெளியில போய் யாராச்சும் நம்மளை பார்த்து இங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணி அதை கொளுத்தி விட்டுறான். இதை மொப்ப முடிச்ச அந்த சைக்கோ நாயி கீழே வேகமா ஓடி வந்து அந்த பேஸ்மெண்ட் கதவை திறக்கிறா. பார்த்தா கையில ஒரு கம்பியை வெட்டி அடின்னு அடிச்சு அதே இடத்துல சாவடிச்சிடறான் நம்ம டேவிட். அதுக்கப்புறம் மெக்கிட்ட போய் மெக்கு என் கூட வானம் பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறான். மெக்கால அந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா ரணவேதனையா இருக்கு. மெக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம டேவிட்ட சொல்றா, எனக்கு அம்மாவோட ரிங்கு வேணும் அப்படிங்கிறா. உடனே செத்து போன ரூத்தோட உடம்பு வந்து அந்த ரிங் எடுத்து கொண்டாந்து டேவிட் மெக்கிட்ட கொடுக்குறா. மெக்கு இதை கையில வச்சுக்கிட்டு அப்படியே அதே ஸ்பாட்ல இறந்து போயிடுறா. அப்போ ரூத்தோட 4 பசங்களும் இறங்கி கீழே வராங்க. வந்து டேவிட்டை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கத்தியை வச்சு டேவிட்டை கொல்ல பாக்குறாங்க. அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு அந்த போலீஸ்காரன் வர்றான். இவன் தான் அந்த புகையை கொளுத்தி விட்டுருக்கான்ல, அதை பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்திருக்கான். பார்த்தா இப்பதான் எல்லா விஷயமே தெரியுது. உடனே டேவிட்டையும் நம்ம மெக்கோட தங்கச்சியும் ரெஸ்கியூ பண்ணி அந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுறான் அந்த போலீஸ்காரன். இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு
பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு இந்த வாட்டி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நானே ஒரு சோகமான முடிவுக்கு போயிட்டேன். இனிமே இந்த மாதிரி சோக கதை எல்லாம் போடாம கொஞ்சம் காமெடி என்டர்டைன்மெண்ட் கலந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்க ட்ரை பண்றேன். நம்ம ஏற்கனவே தி எக்ஸார்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டிருக்கோம். அந்த படத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் பாருங்க. அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி படத்தை போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.